ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடையில் திங்ஸ் வாங்கிட்டு நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி எப்படி பே பண்ணுறதுன்னு பார்ப்போம். அங்கே QR கோடு வச்சுருப்பாங்கள்ல, அதை ஸ்கேன் பண்ணி எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ ஃபோன்பேவோ ஜிபேவோ பண்ணி பே பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்கள் மொபைலில் இப்போ நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன். ஜிபே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேயே ஸ்கேன் எனி QR கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா மாதிரி வந்துடும். இப்போ அந்த ஸ்கேனிங்க்கு QR கோடு வச்சுருப்பாங்களா, அதுக்கு நேராக அதை காமிச்சிங்கன்னா பே பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். அதில் அவங்களோட பேயிங்கோட நேம் இருக்கும், கீழே அவங்க பேங்கிங் நேம், UPI ID, அதுக்கு கீழே அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பேன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த 6 டிஜிட் UPI நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் பெய்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் கடையில் உள்ள அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் கூகுள் பே, ஃபோன்பேலேருந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.